இந்த வீடியோல இந்த ரெட் கியர் ப்ரோ ஒயர்லெஸ் கேம் பேட் அல்லது ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்கோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல். இந்த ரெட் கியர் ப்ரோவோட பாக்ஸை பார்த்தீங்கன்னா மேலே ரெட் கியர் ப்ரோ சீரிஸ் ஒயர்லெஸ் கேம் பேட் அப்கிரேடட் வெர்ஷன் வித் 2 dongles கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் இருந்துச்சு. ஆனால் அந்த வெர்ஷனில் நிறைய பக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதை அப்கிரேட் பண்ணி அதில் இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸோட சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேட்டட் ஃபோர்ஸ் ஃபீட்பேக்னு கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டட் ஃபோர்ஸ் ஃபீட்பேக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற பட்டனோட ரெஸ்பான்ஸ் இமீடியட்டாகவே அடுத்த செகண்டே உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து இன்டெகிரேட்டட் ஃபோர்ஸ் ஃபீட்பேக்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்டின் பேட்டரி, நான் ரைட்லேயே சொன்ன மாதிரி இது வந்து ரீசார்ஜபிள் ஜாய்ஸ்டிக். அதனால உங்களால் சார்ஜ் பண்ணி இதை விளையாட முடியும். அதனால கண்டிப்பாக பேட்டரி இருந்தாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜாய்ஸ்டிக்கோட பிக்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் ABXY கீஸ் இருக்குது. இந்த ABXY கீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் ஜாய்ஸ்டிக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ABXY கீஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எக்ஸ்பாக்ஸ் ஜாய்ஸ்டிக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 கம்பேட்டபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக இவங்க ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 10 கம்பேட்டபிலிட்டி நிறைய ஜாய்ஸ்டிக்கில் கிடையாது. விண்டோஸ் 8.1 நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த ஜாய்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 கம்பேட்டபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா 2 சைடும் 2 அன்லாக் ட்ரிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி உங்களுக்கு சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 6 to 7 மீட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் கிடச்சிது. ஆனால் யாரும் அவ்வளோ தூரத்தை இருந்தாலும் கேம் விளாட போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் 2 அனலாக் ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட் சைடு வந்து மூவ்மெண்ட்டுக்கு, லெஃப்ட் சைடு வந்து கேமரா வியூ மாற்றுறதுக்கு. ஸோ அது ஒவ்வொரு கேமை பொறுத்தும் மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் அப் டு 10 hours ஆஃப் கேம் பிளேன் கொடுத்துருக்காங்க. இந்த அன்பாக்சிங்கை முடிச்சுட்டு அதை ரிவ்யூ பண்ணுறப்போ அந்த 10 hours எனக்கு கிடச்சா இல்லையா அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதில் 11 டிஜிட்டல் கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இன்புட் கண்ட்ரோல்ஸும் டேரக்ட் இன்புட் கண்ட்ரோல்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இறங்கின கேம்ஸ்லாம் டி இன்புட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இறங்கின ஜாய்ஸ்டிக்கில் இந்த டி இன்புட் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இறங்குற கேம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பாக்ஸ் பெரிஃபரல்ஸ் மாதிரி எக்ஸ் இன்புட்டுங்கிற கண்ட்ரோலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்கில் வந்து எக்ஸ் இன்புட் இருக்கிற கேம்ஸும் சப்போர்ட் ஆகும். இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட உங்கள் PC கேம்ஸில் எந்தெந்த கேம்ஸ்லாம் ஜாய்ஸ்டிக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்களோ எல்லா கேம்ஸுமே இந்த கேம் பேட் வச்சு உங்களால் விளையாட முடியும். இப்போ இந்த ரெட் கியர் ப்ரோவை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பேப்பர் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் CD கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் CD தேவையான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் கேம் பேடை உங்கள் லேப்டாப் கூட அல்லது உங்கள் PC கூட கனெக்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் டிடெக்ட் ஆகிரும். அண்ட் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாய்ஸ்டிக் நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்குறப்போ அந்த மேனுவல்ஸையும் படிச்சுக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 டாங்கிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டாங்கிள் வச்சு தான் நம்ம ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2 டாங்கிள் கொடுத்துருந்தா கூட இப்போ உங்களால் ஒரு டாங்கிள் தான் பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டாங்கிள் தொலைச்சிட்டேன். ஸோ அந்த டாங்கிள் ஏன் தொலைச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தானே 2 கொடுக்குறாங்க, ஒன்று தொலைச்சா இன்னொன்று யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணலாம், அதுக்காக தான் நான் அதை தொலைச்சேன். ஸோ இப்போ இந்த ஜாய்ஸ்டிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாய்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தாலே ஒரு முரட்டுத்தனமாக இருக்குது. ஸோ இந்த ஜாய்ஸ்டிக்கோட பின்னாடி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக் அதெல்லாம் ஒட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அதோட பில்ட் குவாலிட்டி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஹார்டான பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. என் டேபிள் இருந்து கூட 2 வாட்டி கீழே வந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன கிராக் கூட வரல. அதுக்கப்புறம் இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. கையில் அப்படியே அமைஞ்சு நிற்கிறது மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மேட் கிரிப் கொடுத்துருக்காங்க. கையிலேருந்து ஸ்லிப் ஆகலாம் கீழே விழுறதுக்கு சான்ஸே இல்லை. அண்ட் இதோட பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா பேக்லைட் லைட்ஸும் இருக்குது. அந்த லைட்டை சூப்பராக இல்லுமினேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பட்டனுக்கு அடியில் இல்லுமினேட் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த அனலாக் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அனலாக் ஸ்டிக்ஸோட அடியில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த கேம் பேட் வச்சு 1-2 கேம்ஸ் விளையாடி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேம் பேடை ஆன் பண்ணி நம்ம டாங்கில் கனெக்ட் பண்ணோன்னா ஜாய்ஸ்டிக் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். ஸோ கேம் பேட் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக்லைட் லைட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் ஆயிரும். அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா 4 லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எக்ஸ் இன்புட் கண்ட்ரோல்ஸில் இருந்துச்சுன்னா செகண்ட் லைட்டும் 4th லைட்டும் லைட் அப் ஆகும். அண்ட் டி இன்புட்டில் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைட்டும் 3rd லைட்டும் லைட் அப் ஆகும். அண்ட் இந்த ஜாய்ஸ்டிக்கை உங்களுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு எந்த பட்டனும் இங்கே கொடுக்கல. இந்த ஜாய்ஸ்டிக்கை நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா இதில் இருக்கிற பேக் பட்டன் ப்ளஸ் B பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும். ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்ப கிளிக்கியாக இருக்குது. அதான் அதில் இருக்கிறது மெயின் ஹைலைட்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நீங்கள் விளையாடினாலும் விளையாட்டே இருக்கலாம். இப்போ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், கேம் எனக்கு கொஞ்சம் லேக் ஆகி தான் ஓடுது. ஆனால் இந்த கேம் பேடோட ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். நம்ம பட்டன்ஸை எப்போ கிளிக் பண்ணுறனோ அடுத்த செகண்டே அங்கே ஆக்ஷன் வந்துடுது.
ஸோ பொதுவாக பிசி கேமர்ஸ் எதுக்காக இந்த கேம் பேட் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபா மாதிரிப்பட்ட ஃபுட்பால் ஸ்போர்ட்ஸ் கேம் விளையாடுறதுக்கும் இது மாதிரிப்பட்ட கார் ரேஸ் விளையாடுறதுக்கும் தான் வாங்குறாங்க. ஸோ அட்வென்ச்சர் கேம்ஸ் கூட விளையாடலாம். ஆனால் அட்வென்ச்சர் கேம்ஸில் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அட்வென்ச்சர் கேம் ட்ரை பண்ணேன். இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா த ஸ்டோரி அபவுட் மை அங்கிள்னு ஒரு கேமு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பேட் வச்சு விளையாடுறப்போ கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஃபிஃபாவும் ட்ரை பண்ணேன். ஃபிஃபான்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது ஒரு ஃபுட்பால் கேம். ஸோ ஃபிஃபா மாதிரிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் கேம்லாம் விளையாடுறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான கேம் பேடாக இருக்கும். அவ்வளோதான் இந்த ஜாய்ஸ்டிக்கோட ஃபுல் ரிவ்யூ. இப்போ இதோட ப்ரைஸுக்கு வருவோம். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது அமேசானில் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ 1300 ரூபாய்க்கு இது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கேம் பேட்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 1300 ரூபாய்க்கு இது ஒர்த்தான கேம் பேட் தானா, இல்லை இதோட ஒர்த்தா ஏதாவது கேம் பேட் உங்களுக்கு தெரியுமா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் காஸ்மிக் பைட்டோட ஒரு கேம் பேட் இருக்குது. ஸோ அதையும் முடிஞ்சால் கூடிய சீக்கிரமே ரிவ்யூ பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம இங்கிலீஷ் சேனலையும் செக் பண்ணுங்கள். ஸோ until next time, I'm Maxo. Goodbye.